கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினதான விதைக்கிறவன் உவமையினுடைய 4 நிலங்களை குறித்ததாக தியானத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து போகிறோம். அதிலே நாங்கள் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். கட்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிற நிலத்தை குறித்ததான தியானத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து வருகிறோம். நாம் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 20-21. கட்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறான். ஆம் பிரியமானவர்களே, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4 விதமான நிலங்களை குறித்து சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 4 விதமான நபர்கள் அவரை பின்பற்ற. முதலாவது நாங்கள் பார்த்தோம், உணர்வு இல்லாத ஒரு ஜனம் வந்தார்கள். 2வது பகுதி தான் இந்த கட்பாறை போல இருதயமுடையவர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை பேசும் பொழுது இவர்கள் ஆண்டவருடைய வசனத்தை மிகவும் சந்தோஷமாக, மற்றவர்களை விடவும் அதிகமான சந்தோஷத்தோடு கூட அந்த வார்த்தையை இவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் சில நாட்கள் போனதுக்கு பின்பதாக உபத்திரவம் கடந்து வருகிறது. இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் உபத்திரவம் வந்த பொழுது அவர்கள் என்ன செய்கிறாங்க? ஆண்டவருக்குள் கனி கொடுக்காமல் விழுந்து போய் விடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் அவ்விதமாக அற்புதங்கள் அடையாளங்களை பெற்று கொண்டார்கள். உபத்திரம் வந்த பொழுது ஆண்டவர் மேல் முறுமுறுத்ததாக வேதாகமத்திலே அநேக இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம். ஸ்தோத்திர, அற்புதத்தை கண்ட ஜனம், மன்னாவினால் போஷிக்கப்பட்ட ஜனம், மாறாவின் நண்டை வந்த பொழுது தண்ணீர் இல்லை என்று சொன்ன பொழுது மோசைக்கு விரோதமாக கல்லெடுத்த ஜனமாக அவர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் எசேக்கியேல் இவர்களை குறித்து விதமாக சொல்லுகிறான். 11ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 19 வசனம், அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்த என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் என்று ஆண்டவர் சொன்னதை அவன் வெளிப்படுத்துகிறான். இந்த இடத்திலே சொல்லப்படும் கல்லான இருதயம், கல்லான இருதயத்துக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. அந்த கல்லான இருதயத்தை ஆண்டவரே எடுத்து ஒரு சதையான இருதயத்தை தரும்படியாக ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த நாள் நாங்கள் இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே ஸ்தோத்திரம் 8ஆம் அதிகாரத்தில் 36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு குரலை முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். ஆமேன். உபத்திரவத்தின் வழியாகத்தான் நாம் இந்த பாதையை கடந்து போக வேண்டும். கேட்டுக்கு போகிற வழி விசாலமாக இருக்கிறது, ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமானது என்று வேதம் சொல்லப்படுகிறது. ஆதலால் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த 2வது இடம் என்று சொல்லப்படும் இருதயம் கட்பாறையை போன்ற இருதயம் என்று சொல்லப்படுகிறவர்கள், அது ஊமைக்குத்தான். ஆனால் உண்மை நிலைமை நம்ம பார்ப்போம் என்றால் ஸ்தோத்திரம் பலகீனப்பட்டவர்கள் என்று சொல்லப்படலாம். அவருடைய இருதயம் உபத்திரவத்திலே அதை ஜெயம் கொள்ளக்கூடிய பலன் அற்ற இருதயமானவர்களாக இருக்கலாம். பேர் அவர்களுக்கு கட்பாறையை போல இருந்தாலும் உண்மை நிலவரம் அந்த இருதயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது உபத்திரவத்தை வெற்றி கொள்ள முடியாத நபர்களாக இருக்கிறார். இன்றைக்கும் திருச்சபையிலே வசனத்தை கேட்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். அதையும் அவருடைய முகத்திலே பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு சந்தோஷமாக அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள. ஆனால் உபத்திரவங்கள் வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது முகம் வாடி அவருடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை மாடினவர்களாக காணப்படுகிறார்கள். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் பிரியமான நாம் எப்பேற்பட்ட இருதயமுடைய நேற்றைய தினத்தில் நாங்கள் பார்த்தோம். உணர்வுள்ள இருதயமா? இந்த நாளை நாங்கள் பார்க்கிறது கட்பாறை என்று சொல்லப்படுகிற ஸ்தோத்திரம் பலகீனப்பட்ட இருதயமுடையவர்களாக நாங்கள் இருக்கிறோமா? அப்படி இருக்குமானால் ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தின் வாக்கு கொடுத்து எசேக்கியேல் சொன்னது போல எங்கள் பலவீனத்திலே நாங்கள் பலன் கொள்ள, உபத்திரவத்தை நாங்கள் ஜெயமெடுக்க உதவி செய்யும் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லுவீனால் கர்த்தர் உங்களுக்கு விதமான இருதயத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பா. சர்வ வல்லமுள்ள பிதாவே, இந்த நேரத்தில் விசேஷமாய் ஜெபிக்கிறேன்.
கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு தருவேனுடைய சீக்கியில் வாக்கு கொடுத்து தகப்பனே ஆண்டவரே பேரிலே கல்லான இருதயம் ஆனாலும் அதை குறித்து நாம் பலவீனப்பட்ட இருதயம் என்று சொல்லலாம். காரணம் உபத்திரவத்திலே பலன் கொள்ள முடியாமல் விழுந்து போன நிலைமையில் காணப்படுகிறது. இயேசுவே உபத்திரவத்தை நீ ஜெயித்தது போல ஒவ்வொரு பிள்ளைகளும் வசனத்தை கேட்க ஊழியக்காரங்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வார்த்தையிலே ஜெயம் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இவர்களை ஆசீர்வதி இந்த வசனத்தோடு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.